9 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. இவர்களுக்கு ஆதரவாக அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்தத்தை வாபஸ் பெறுவதாக தலைமை செயலக பணியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். மாணவர்கள் மற்றும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்தார். இதேபோல் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தினார். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நியமன கோரிக்கைகள் அனைத்தும் திமுக ஆட்சி அமைந்த பிறகு உரிய முறையில் பரிசீலித்து நிறைவேற்ற என்றும் அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் ஸ்டாலின் உறுதியளித்தார். இந்நிலையில் தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் வின்சென்ட் பால்ராஜ், தமிழக அரசு தரப்பில் யாரும் அழைத்து பேசாத நிலையில் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டும் நீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்றும் இந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். பிப்ரவரி முதல் வாரத்திலே 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள், செய்முறை தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையிலே ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனை கருத்தில் கொண்டும் பெற்றோர்களுடைய மன உணர்வினை எங்களுடைய கருத்திலே கொண்டும் அதேபோல நீதியரசருடைய வழிகாட்டுதலை ஏற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றும் ஜாக்டோ ஜியோ பேரமைப்பானது எங்களது காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்தத்தினை தற்காலிகமாக ஒத்திவைப்பது என்ற முடிவினை எடுத்துள்ளோம். 22ஆம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் மீது நடவடிக்கையை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்திய அவர், முதலமைச்சர் அழைத்து பேசினால் மட்டுமே தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்றார். எங்களது கோரிக்கையாக தமிழக முதல்வர் அழைத்து பேசினால் நிச்சயமாக கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வழி ஏற்படும் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே நாளை 31ஆம் தேதி போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அரசு பணியாளர்களும் வேலைக்கு திரும்புவோம் என்ற முடிவினை மேற்கொண்டிருக்கிறோம். முன்னதாக ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு ஆதரவாக பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவதாக தலைமை செயலக பணியாளர் சங்க தலைவர் பீட்டர் அந்தோணிசாமி தெரிவித்தார். மாணவர்களுடைய தேர்வு காலங்கள் இருப்பதனால் அதன் நலன் கருதி மாணவர்கள் நலன் கருதியும் அரசு பணியாளர்களின் நலன் கருதியும் அதைப் போலவே தேர்தல் நடக்கவிருப்பதால் அதற்கு அரசு பணியாளர்கள் ஆசிரியர்கள் ஈடுபடுவதை கவனத்தில் கொண்டும் இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் விலகிக் கொள்வதாக ஒருமனதாக தீர்மானித்துள்ளோம். போராட்டங்கள் வாபஸ் மூலம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தலைமை செயலக ஊழியர்கள் நாளை முதல் வேலைக்கு திரும்ப உள்ளனர். பள்ளிகளும் வழக்கம் போல் இயங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பமுள்ள அதிமுகவினர் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை விருப்ப மனுக்கள் அளிக்கலாம் என அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் அக்கட்சி தனித்து களம் காண தயாராகிவிட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி, குழுக்கள் அமைப்பு உள்ளிட்ட பணிகளில் கட்சிகள் தீவிரம் காட்ட தொடங்கியுள்ளன. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்ற கருத்து பரவலாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாஜகவிற்கு எதிரான துணை சபாநாயகர் தம்பித்துரையின் கருத்துகள் பல்வேறு விவாதங்களை எழுப்பின. தம்பித்துரையின் கருத்து கட்சியின் கருத்தல்ல என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதிமுகவின் அமைப்பு செயலாளரும் மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக அறிக்கை தயாரிக்கும் குழுவின் உறுப்பினருமான பொன்னையன், தமிழகத்தில் பாஜக 0 என்றும் அக்கட்சியுடன் கூட்டணி வைப்பதை மக்களும் தொண்டர்களும் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். வட மாநிலங்களிலேயே தோற்றுப்போன மோடியை அதிமுக ஏன் பிரதமர் வேட்பாளராக ஏற்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். இது கட்சியின் கருத்தே என்றும் அவர் தெரிவித்தார். பிஜேபியோட கூட்டணி வைக்க போகிறோம் என்றோ கூட்டணி என்றோ இதுவரைக்கும் கட்சியில யாருமே பேசல, எந்த தலைவர்களுமே பேசல. ஒருவேளை உங்களை போன்றவர்கள் கட்சிக்குள் பாஜகவோடு கூட்டணி வைத்தால் நமக்கு செட்பேக், நாம அந்த கூட்டணி வைக்க வேண்டாம் என்று உங்கள் கருத்தை பதிவு செய்தீர்களா? எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? எங்களுடைய கருத்து மக்களுடைய கருத்து இது என்று நாங்கள் பிரதிபலிப்பதுதான் எங்களது கடமை சொல்லுவீங்க. பொன்னையனின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் தமிழிசை, பொன்னையன் கருத்து அதிமுகவின் கருத்து அல்ல என்று கூறியதோடு கூட்டணி குறித்து பேச அதிமுகவில் தனிக்குழு அமைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். அதிகாரப்பூர்வமாக 5 பேர் கொண்ட குழுவை
அதிமுக அமைத்திருக்கிறது. அவர்கள் தான் தேர்தல் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்கள். தேர்தல் சம்பந்தமான விவரங்களை அவர்கள் தான் முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள். இதுல யாரும் அப்படி சொல்லல. அண்ணன் பொன்னையன் எதை வச்சு அப்படி சொல்லி கொண்டிருக்கிறான்னு தெரியல. தொடர்ந்து ஏதோ உள்நோக்கத்தோட அவர் சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை என்பதை, அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான கருத்து இல்லை என்பதை என்னால் பதிவு செய்ய முடியும். தமிழிசையின் கருத்தை வழிமொழிவது போல் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், கூட்டணி தொடர்பான பொன்னையனின் கருத்து கட்சியின் கருத்தல்ல என்றார். பாஜகவுடன் கூட்டணி வைக்க யாருமே விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு பொன்னையன் தெரிவித்திருக்கிறார். வட இந்தியாவே வெறுக்கக்கூடிய பாஜகவை நாங்க ஏன் எப்போ தெரிவிச்சாரு? நேற்று நியூஸ் 18ல பேசும்போது பிரத்யேகமா சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்தாக இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்து என்பது பொதுக்குழு, செயற்குழு, தலைமை கழக நிர்வாகிகள் அதே போன்று எல்லாமே ஒன்று சேர்ந்து அன்றைக்கு வெளிப்படுத்தும் போது தான் யார் யாரோட கூட்டணி என்பதெல்லாம் குறித்து அதிகாரப்பூர்வமாக வரும். எனவே அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு அடிமட்ட தொண்டர்கள் கூட அந்த கருத்தை சொல்லலாம். இந்த நிலையில் புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் அளிக்கலாம் என்று அதிமுகவின் அறிவிப்பு அந்த கட்சி தனித்து களம் காண தயாராகி விட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக இருக்கின்ற கருத்து அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களில் வேற பாஜக சில 3 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலில் தோல்விவிட்டதுனால இப்போ நம்ம பாஜகவோட தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை, அதுக்கான ஒரு தேவை இல்லை என்பதை அவங்க நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஒரு விதத்தில் என்ன பேசப்படுறதுன்னா, அவங்க தேர்தலுக்கு பிறகு அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து பாஜகவிற்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம். பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டாம் என்று சொல்லுவர்கள் கூட அந்த மாதிரியான நிலைப்பாடில் தான் அவங்க இருக்காங்க. ஆனால் அது வெளிப்படையாக அவங்க சொல்றதில்லை. அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் இருந்து பாஜகவிற்கு எதிராக வரும் குரல்கள் கூட்டணி அமைந்தாலும் பாஜகவிற்கான தொகுதிகளை குறைக்கும் அதிமுக தலைமையின் உத்தியா என்ற ஐயங்களும் எழுப்பப்படுகின்றன. அடுத்தடுத்த வாரங்களில் இந்த கேள்விகள் அனைத்திற்கும் விடை கொடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இரு கட்சிகளுக்குமே உள்ளது என்பது மட்டும் நிதர்சனம். தனக்கு மறுக்கப்பட்ட ஜாமீன் பின்னணியில் அரசியல் சதி இருப்பதாக குற்றம் சாட்டிய கல்லூரி உதவி பேராசிரியை நிர்மலா தேவி தன்னை மிரட்டி சிபிசிஐடி போலீசார் வாக்குமூலம் பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்துச் சென்ற வழக்கில் அக்கல்லூரியின் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆராய்ச்சி மாணவர் கருப்புசாமி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜரான நிர்மலா தேவியை வரும் 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி லியாகத் அலி உத்தரவிட்டார். அப்போது நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே காத்திருந்த செய்தியாளர்கள் நிர்மலா தேவியிடம் பேட்டி எடுக்க முயன்றனர். கைது நடவடிக்கைக்கு பிறகு முதன்முறையாக செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா தேவி, சிபிசிஐடி காவல்துறையினர் வெள்ளை தாளில் மட்டும் தன்னிடம் கையெழுத்து வாங்கியதாக குறிப்பிட்டார். இந்த வழக்கில் இன்னும் நிறைய விஷயங்களும் ஆதாரங்களும் இருப்பதாக கூறிய அவர், அதையெல்லாம் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியனிடம் கேட்டுக்கொள்ளுமாறு தெரிவித்தார். 1 வருடத்திற்கும் மேலாக உங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் இருப்பதன் பின்னணியில் யாரும் இருக்கிறார்களா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, தனக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதில் உயர்மட்ட அதிகாரிகளின் இடையூறு இருப்பதாக நிர்மலா தேவி பதிலளித்தார். இடையில் வாங்கப்பட்டது. ஜாமீனுக்கும் பலவிதமான இடையூறுகள் இருக்கிறது. என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு பசுமன் பாண்டியனும் கமலக்கண்ணன் சாரும். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த நிர்மலா தேவியை எஸ்கார்ட் போலீஸ் ஜெயக்குடி மற்றும் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி உள்ளிட்ட போலீசார் அவரிடம் கடுமையாக நடந்து கையை பிடித்து வேகமாக இழுத்துச் சென்று விட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா தேவியின் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க தயாராக இருந்தாலும் அரசியல் தலையீடு காரணமாக ஜாமீன் வழங்க மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். முதல் முறையாக நிர்மலா தேவி உங்களிடத்திலே பேட்டி கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேட்டியின் மூலம் தமிழகத்துடைய அரசியல் அதிர்வலைகள் ஏற்படும், அந்த அளவிற்கு அமைச்சர்கள்
நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட உச்சத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக கவர்னர் மாளிகையிலிருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் வரை இந்த பட்டியல் நீளுகிறது. நிர்மலா தேவி ஜாமீனில் வெளியே வந்தால் மட்டுமே பல உண்மைகள் வெளிவரும் என்று குறிப்பிட்ட அவரது வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன், சிறையிலேயே நிர்மலா தேவியை தீர்த்து கட்ட போலீசார் திட்டம் தீட்டியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். கடும் நெருக்கடிக்கு இடையே 5 ஆண்டு ஆட்சியின் இறுதி பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிப்ரவரி 1 தாக்கல் செய்கிறார். மரபுகளை மீறி முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என வெளியான செய்திக்கு நிதி அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இடைக்கால பட்ஜெட் என்றாலும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோடி தலைமையிலான 5 ஆண்டு கால பாஜக ஆட்சி நிறைவடைய உள்ள நிலையில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு குறைந்தபட்ச ஊதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என ராகுல் காந்தி அறிவித்த நிலையிலும், பாஜகவை கருத்து கணிப்புகள் கைவிட்ட நிலையிலும் இந்த இடைக்கால பட்ஜெட்டை மத்திய அரசு பிப்ரவரி 1 தாக்கல் செய்கிறது. இதில் மரபினை மீறி முழு பட்ஜெட் போன்ற அறிவிப்புகள் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. பட்ஜெட்டில் விவசாயிகள் மற்றும் மாத ஊதியதாரர்களுக்கான அதிரடியான சலுகைகள் இடம்பெறக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளதால் இடைக்கால பட்ஜெட் முழு பட்ஜெட் போல இருக்கக்கூடாது என காங்கிரஸ் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடியை சில மாநிலங்களில் காங்கிரஸ் அமல்படுத்தியுள்ளது. அதை எதிர்க்கும் பாஜக பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு மாற்றுத் திட்டத்தை அறிவிக்கக்கூடும். அதன்படி விளைபொருளுக்கு அரசளிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் சந்தை விலைக்கிடையிலான வித்தியாசத்தை அரசே நேரடியாக செலுத்தும் என்ற அறிவிப்பு வெளியாகக்கூடும். பயிர் காப்பீட்டிற்கான பிரீமிய தொகை முழுவதுமாக தள்ளுபடி, கடனை முறையாக செலுத்தும் விவசாயிகளின் வட்டித் தொகை தள்ளுபடி போன்ற அறிவிப்புகளும் இடம்பெறக்கூடும். தெலுங்கானாவில் விவசாயிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு பருவந்தோறும் தலா 4000 ரூபாய் தரப்படும் ரைது பந்து திட்டமும் பரிசீலனையில் இருக்கிறது. முதியோர், விதவையர், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் 200 ரூபாயில் இருந்து 800 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நலிந்திருக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் தரப்படக்கூடும். மாத ஊதியதாரர்களை மகிழ்விக்கும் வகையில் 2.5 லட்சம் என்ற வருமான உச்சவரம்பு 3 முதல் 5 லட்சமாக உயர்த்தப்படக்கூடும். கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட 40,000 ரூபாய் ஸ்டாண்டர்ட் டெடாக்ஷன் மேலும் அதிகரிக்கப்படலாம். வருமான வரி சட்டம் 80C-யின் படி உள்ள 1.5 லட்சம் ரூபாய் வரம்பும் உயர்த்தப்படக்கூடும். புதிய பென்ஷன் திட்டத்தில் திரும்பப் பெறும் தொகைக்கு வருமான வரிக்கழிவு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. தமிழகத்திற்கு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் தமிழக வாக்காளர்களை கவர ஏதேனும் ஒரு திட்டத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளது என பாஜகவினர் கூறுகின்றனர். மொத்தத்தில் தேர்தல் போரில் பிரம்மஸ்திரமாக பட்ஜெட்டை பாஜக பயன்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்நிலையில் மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில் பிப்ரவரி 1 முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாது என தெரிவித்துள்ளது. எனினும் இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிப்புகளை வெளியிட தடையேதும் இல்லை என்பதால் எதிர்பார்ப்புகள் குறையவில்லை. கும்பகோணம் வீரசைவ மடத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மடாதிபதியை பழைய மடாதிபதியின் ஆதரவாளர்கள் ஓட ஓட அடித்து விரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் லிங்காயத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களால் கும்பகோணம் மகாமக குளம் அருகே வீரசைவ பெரிய மடம் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. கும்பகோணம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மடத்திற்கு சொந்தமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளன. இந்த மடத்தின் மடாதிபதியாக நீலகண்ட சாரங்க தேசிகேந்திர சுவாமிகள் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மடத்தின் விலை உயர்ந்த ஆபரணங்கள் மற்றும் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் மடத்தின் பணத்தை நீலகண்ட சாரங்க சுவாமிகள் கையாடல் செய்ததாகவும் புகார்கள் எழுந்தன. மேலும் நீலகண்ட சாரங்க சுவாமிகள் தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனை பயன்படுத்திக் கொண்ட பசவ முருக சாரங்க தேசிகேந்திர சுவாமிகள் புதிய மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் செவ்வாய் இரவன்று கும்பகோணம் மடத்திற்கு நீலகண்ட சாரங்கர் தனது ஆதரவாளர்களுடன் திரும்பிய பொழுது மடம் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. இதனால் பழைய மடாதிபதி அதிர்ச்சியடைந்தார். கடுங்கோபத்துக்கு ஆளான அவரின் பக்தர்கள் மடத்தின் பூட்டை உடைத்து அதிரடியாக உள்ளே நுழைந்தனர். பின்னர் புதிய மடாதிபதியின் பேனர்களை கிழித்தெறிந்து அவரின் ஆதரவாளர்களையும் கடுமையாக தாக்கி அங்கிருந்து வெளியேற்றினர். அதன் பிறகு புதியதாக பொறுப்பேற்ற பசவ முருக சாரங்க சுவாமிகளையும் அவர்கள் ஓட ஓட மடத்தை விட்டு அடித்து விரட்டினர்.
இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நீலகண்ட சாரங்கர், புதிய மடாதிபதியாக யாரும் பொறுப்பேற்க முடியாது என தெரிவித்தார். புதிய மடாதிபதிக்கான பட்டாபிஷேகத்தை தான் நடத்தி வைக்க முடியும் என அவர் தெரிவித்தார். அவங்களெல்லாம் நீக்க முடியாது. ஏதோ பணத்துக்காக பணம் இருக்கும்னு நினச்சிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு என்ன பண்ண முடியும்? 120 கோடி இருக்கும்னு சொல்லிட்டு எங்கே இருக்கோதோ, கடலில் இருக்கோ, ஆகாசத்தில் இருக்கும், நமக்கு புரிய முடியாதோ. அவர் எல்லாம் பணம் கேட்டுட்டு ஜெயபிரகாஷ் நாயர், அந்த வெங்கடேஷ் எல்லாரும் பணம் வேணும் கேட்டு பணம் கொடுக்க முடியாத சமயத்தில் அவரெல்லாம் சேர்ந்துட்டு இந்த வேலை செஞ்சிருக்கோம். முடியாது. நான் இருக்கேன், நான் எங்கே செல்ல முடியும்? நாங்களே இருக்கலப்போ உயிரோடு இருக்கிறதால அவர் செல்ல முடியாது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பசவமுருக சாரங்கர் தரப்பினர், பெங்களூரு மெட்ரோ ரயில் பணிகளுக்காக எடுக்கப்பட்ட கர்நாடக வீரசைவ மடத்திற்கு சொந்தமான நிலத்தின் இழப்பீடாக மத்திய அரசு 110 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாகவும், அதில் 30 கோடி ரூபாயை தங்களுக்கு வழங்கினால் மட்டுமே மடத்தை விட்டு வெளியேறுவோம் என்றும் தெரிவித்தனர். ஆனால் 110 கோடியில் ஒரு பைசா கூட கிடையாது என நீலகண்ட சாரங்கர் தரப்பினர் தெரிவித்தனர். தாக்குதலில் காயமடைந்த புதிய மடாதிபதி பசவமுருக சாரங்க சுவாமிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வீரசைவ மடத்தில் நிகழ்ந்த பெரும் கலாட்டாவை அடுத்து அந்த பகுதியில் அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதுகுறித்து தாக்குதல் நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அமைதியின் மறு உருவம் என வழங்கப்படும் மடாதிபதிகளை பணத்துக்காக அடிதடியில் ஈடுபட்டது வீரசைவ பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக போலீசாரின் அறிக்கையை பார்க்கும்போது ஆலைக்கு ஆதரவாக செயல்படுவது போல் தெரிவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. அத்துடன் போலீசாரின் செயல்பாடு குறித்து நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது பொய் வழக்கு பதியப்படுவதாகவும் இதற்கு தடை விதிக்க கோரியும் மோகன் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு இன்று நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் முரளிரம்பா நேரில் ஆஜரானார். அப்போது ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பேசினாலோ கைது செய்வதா என்றும், இரவு நேரங்களில் வீடு புகுந்து அவர்களை கைது செய்வது ஏற்புடையதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஸ்டெர்லைட் போராட்டம் தொடர்பாக போலீசார் தாக்கல் செய்துள்ள அறிக்கையை பார்க்கும்போது ஆலைக்கு ஆதரவாக செயல்படுவது போல் தெரிகிறதே என்றும் சரமாரியாக வினா தொடுத்தனர். அத்துடன் போலீசாரின் செயல்பாடு குறித்து அதிருப்தியை பதிவு செய்த நீதிபதிகள் தூத்துக்குடி எஸ்பி முரளிரம்பாவுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த வழக்கில் ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அமைதியை நிலைநாட்டும் நோக்கிலேயே அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஆனால் போராட்டம் முடிந்த பின்னரும் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் போராட்ட குழுவினரை தேடிச் சென்று போலீசார் துன்புறுத்துவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் போராட்டத்துக்கு பின் கைது செய்யப்பட்ட ஜூனியர்ஸ் சந்தோஷ் ராஜ் மீது பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அரியர் தேர்வு எழுதுவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை பொறியியல் மாணவர்களின் வேண்டுகோளை ஏற்று அண்ணா பல்கலைக்கழகம் தளர்த்தியுள்ளது. மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரியர் தேர்வு எழுதுவதில் அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த 2017ஆம் ஆண்டில் மாற்றம் கொண்டு வந்தது. அதன்படி முதல் பருவத்தில் மாணவர்கள் தோல்வியடைந்தால் அதனை அடுத்து வரும் பருவத்தில் எழுத முடியாது. ஓராண்டு காத்திருந்து 3வது பருவத்தில்தான் எழுத முடியும். 3வது பருவத்திலும் வெற்றி பெறாவிடில் 5வது பருவம் வரை காத்திருக்க வேண்டும். இதேபோல 2வது பருவத்தில் தோல்வியடைந்தால் 4வது பருவம் வரை காத்திருக்க வேண்டும். ஒரு பருவத்தில் அதிகபட்சமாக 3 அரியர் தேர்வுகளை மட்டுமே எழுத முடியும் என்ற கட்டுப்பாட்டையும் விதித்து மாணவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம். நேர விரயம் மற்றும் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதாக கூறி அண்ணா பல்கலைக்கழகம் இந்த கட்டுப்பாட்டை கொண்டு வந்தது. ஆனால் புதிய கட்டுப்பாட்டால் 4 ஆண்டுகளுக்குள் படிப்பை முடிக்க முடியாது என்றும், படிப்பை முடித்து வேலைக்கு செல்வதில் காலதாமதம் ஏற்படும் என்றும் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனவே அரியர் தேர்வுக்கான கட்டுப்பாடுகளை நீக்க கோரி பல்வேறு இடங்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கோரிக்கையை பற்றி பரிசீலிக்க துணைவேந்தர், பதிவாளர், அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் ஆகியோரை கொண்ட குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவானது பரிசீலித்து அரியர் தேர்வுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது.
இது இந்த ஆண்டிலேயே நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் தோல்வியடைந்த தேர்வை அடுத்தடுத்த செமஸ்டர்களில் எழுதலாம். ஒரு செமஸ்டரில் எத்தனை அரியர் வேண்டுமானாலும் எழுத முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் குறைந்தபட்ச கல்வித் தரத்தை நிலைத்திருக்கச் செய்ய புதிய நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அதன்படி 2019-20 கல்வியாண்டில் சேரும் மாணவர்கள் முதல் செமஸ்டரில் அரியர் இல்லாமல் இருந்தால் மட்டுமே 4ஆம் ஆண்டில் பயில அனுமதிக்கப்படுவர். எதிர்க்கட்சிகளின் மெகா கூட்டணி ஆட்சி அமைந்தால் மம்தா பானர்ஜி முதல் மு.க. ஸ்டாலின் வரை நாளுக்கு ஒருவர் பிரதமராக பதவி வகிப்பார்கள் என பாஜக தலைவர் அமித்ஷா கிண்டல் செய்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் பாஜக தலைவர் அமித்ஷா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று கொல்கத்தா அருகே அவர் பங்கேற்ற கூட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதுகுறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியை தொடர்பு கொண்டு பேசிய போது இருவருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும் என ராஜ்நாத் சிங் கூற, வன்முறையில் ஈடுபடுவதே பாஜகவினர்தான் என மம்தா பானர்ஜி கூறினார். இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, மெகா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் திங்கட்கிழமை மாயாவதியும் செவ்வாய்க்கிழமை என்று அகிலேஷ் யாதவ், புதன்கிழமை மம்தா பானர்ஜி பிரதமராக இருப்பார்கள் என்று விமர்சித்தார். வியாழக்கிழமை சரத்பவார், வெள்ளிக்கிழமை தேவகவுடா, சனிக்கிழமை மு.க. ஸ்டாலின் என ஒவ்வொரு நாளும் ஒருவர் பிரதமராக இருப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் 6 பிரதமர்கள் என பதவி வகித்த பிறகு 7வது நாளான ஞாயிற்றுக்கிழமை மொத்த நாட்டுக்கும் விடுமுறை விட்டு விடுவார்கள் என்றும் அமித்ஷா கிண்டல் அடித்துள்ளார். अगर एक गठबंधन की सरकार बनी तो सोमवार को बहन जी प्रधानमंत्री बनेगी, मंगलवार को अपने अखिलेश जी बन जाएंगे, बुधवार को ममता दीदी बनेगी, गुरुवार को शरद पवार जी बनेंगे, शुक्रवार को देवगौड़ा जी बनेंगे, शनिवार को स्टालिन बनेंगे डीएमके वाले, और रविवार को देश छुट्टी पर चला जाएगा. முன்னதாக மம்தா பானர்ஜி வரையும் ஓவியங்களை நிதி நிறுவனம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்குவதாக அமித்ஷா குற்றம் சாட்டியதற்கு மம்தா பானர்ஜி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது ஓவியங்கள் தொடர்பான அமித்ஷா தெரிவித்த குற்றச்சாட்டை பிரதமர் மோடி நிரூபிக்க தயாரா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 14 வயது சிறுமியை வீட்டில் வேலைக்கு வைத்ததற்காக நடிகை பானுப்பிரியா மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு குழந்தைகள் நல கமிட்டி பரிந்துரை செய்துள்ளது. தென்னிந்திய திரையுலகில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், மம்முட்டி, பாக்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடன் ஜோடியாக நடித்த பானுப்பிரியா சில நாட்களுக்கு முன்பு பெரும் சர்ச்சையில் சிக்கினார். ஆந்திராவைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை தேனாம்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் வேலைக்கு சேர்த்து நடிகை பானுப்பிரியாவும் அவரது சகோதரர் கோபாலகிருஷ்ணனும் சம்பளம் கொடுக்காமல் அடித்து துன்புறுத்தியதாக அச்சிறுமியின் தாயார் ஆந்திர மாநிலம் சாமரலக்கோட்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பானுப்பிரியாவின் சகோதரர் சிறுமிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும் புகார் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து பானுப்பிரியா மீதும் கோபாலகிருஷ்ணன் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஆந்திர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஆனால் சிறுமியின் தாயார் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்ற பானுப்பிரியா தங்களது வீட்டில் இருந்த நகைகள் உள்ளிட்ட பொருட்களை சிறுமி திருடிச் சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். அந்த பொண்ணுக்கு 17 வயசு, 14 வயசு தான் என் பொண்ணுக்கு. இப்படி சைல்டு அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தப்பாக அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது நியூஸ்லலாம் வந்ததும் நான் உடனே நான் சொல்லணும் இல்லைங்களா, நாங்கள் என்ன இந்த மாதிரி பழி இது வரைக்கும் நானும் 35 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எப்போவும் எந்த இதுவும் வந்ததில்லை. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோங்க, எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். ஊடகத்தில் செய்தி வெளியானதை அடுத்து சைல்ட் லைன் அமைப்பினரும் இந்திய குழந்தை நலக்குழும அதிகாரிகளும் அதிரடியாக பானுப்பிரியாவின் வீட்டிற்குள் புகுந்து சிறுமியை மீட்டனர். மீட்கப்பட்ட அச்சிறுமியை அதிகாரிகள் புரசைவாக்கம் சிறார் சிறப்பு காப்பகத்தில் தங்க வைத்தனர். சிறுமியிடம் நடத்திய விசாரணையின் மூலம் சிறுமியை நடிகை பானுப்பிரியா பணிக்கு அமர்த்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறைக்கு பரிந்துரைத்துள்ளனர். நடிகை மீது குழந்தை தொழிலாளர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இதேபோன்று ஆந்திராவைச் சேர்ந்த குழந்தைகள் உரிமை சங்கம் சிறுமியை வேலைக்கு அமர்த்திய பானுப்பிரியா மீதும் கோபாலகிருஷ்ணன் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அம்மாநில டிஜிபிக்கு பரிந்துரை செய்துள்ளனர். நெருக்கடி முற்றுவதால் இந்த விவகாரத்தில் பானுப்பிரியா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு
விரைவில் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் ரத்து என்ற அம்சம் இடம்பெறாது என அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். தேர்தல் அறிக்கையில கூட்டுறவு சங்க மற்ற மாநிலங்கள்லாம் இப்பதான் விவசாயிகளே ஏறெடுத்து பாக்குறாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்ல இந்த மாதிரி கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருக்க கட்சிகள் இப்பொழுதுதான் மக்களை விவசாயிகளே பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே பொறுத்தளவுக்கு அம்மாவுடைய அரசானது அம்மா ஆட்சி கட்டில் இருந்து வரை இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 90 லட்சம் விவசாயிகளுக்கு பல நிலைகளில் ஏறத்தாழ 15,000 கோடி அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார்கள். தானே புயல் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், எத்தனை புயல், வர்தா புயல், பல புயல் வந்தது. இப்போ நம்ம மாண்பு முதலமைச்சரும் இன்றைக்கு பல்வேறு உதவிகளை அறிவித்திருக்கிறார். எனவே அந்த மாதிரி ஒரு நிலை இப்பொழுது இல்லை. மாண்பு முதலமைச்சர் தான் இதில் அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும். மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற யானைகள் நலவாழ்வு முகாம் நிறைவடைந்ததை தொடர்ந்து 28 யானைகள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள கோவில்கள் மற்றும் வடங்களைச் சேர்ந்த 28 யானைகளுக்கான நலவாழ்வு முகாம் கடந்த மாதம் 14ஆம் தேதி மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் பவானி ஆற்றுப்படுகையில் தொடங்கியது. முகாம் நாட்களில் யானைகளின் உடல் எடைக்கு ஏற்ப நடைபயிற்சி அளிக்கப்பட்டதோடு பசுந்தீவனங்களும் வழங்கப்பட்டன. யானைகளை இருவேளையும் சோதனை செய்த கால்நடை மருத்துவர்கள் உரிய மருந்துகளை வழங்கினர். 48 நாட்களாக நடைபெற்று வந்த முகாம் இன்று நிறைவடைந்ததை தொடர்ந்து அனைத்து யானைகளும் வரிசையாக நிறுத்தப்பட்டு பழம் மற்றும் கரும்பு வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கொடியசைத்து லாரிகள் மூலம் யானைகளை சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தமிழகத்தில் நீதிபதிகள் வரம்பு மீறி செயல்படுவதாக தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதி தளவாய் சுந்தரம் கடுமையாக விமர்சித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியத்தில் தமிழக அரசின் இலவச கோழி வழங்கும் திட்டத்தை துவங்கி வைத்த பின்னர் தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களிடம் பேசினார். நில ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு ஓட்டுரிமையை பறிக்க வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவை கடுமையாக விமர்சித்தார். தமிழ்நாட்டினுடைய நீதிபதிகள் தங்களுடைய நிலையை மாறி இந்த ஓட்டிங் ரைட்டுலாம் கிடையாதுங்க, என்கரேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆளுக்கு ஓட்டிங் ரைட்டு கிடையாதுங்க. நான் என்ன சொல்லுறேன்னா, நீதிபதிகளுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அந்த வரம்புக்குள்ளாக அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் வரம்பை மீறி செயல்படும் பொழுது பொதுவாக ஒருத்தர் என்கரேஜ்மெண்டில் இருந்தால் அவர்களை காலி செய்வதற்கு உத்தரவிடலாம். அவர்கள் காலி செய்யவிட்டால் போலீஸ் பாதுகாப்புடன் காலி செய்யலாம். ஓட்டிங் ரைட்டே கிடையாது என்று சொல்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆக நீதிமன்றத்தினுடைய தலையீடு தமிழ்நாட்டிலே எதை எடுத்தாலும் தலையீடு அதிகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் நீதித்துறையின் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும் அதற்கு மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்றும் கூறினார். நீதித்துறையை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒன்றும் எக்ஸாம் ஒன்றும் பாஸ் பண்ணி வரல, எந்த ஜட்ஜி எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வரல. கொலிஜியன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வக்கீல் ஆஃபீஸில் இருந்தாச்சுன்னா அந்த ஆஃபீஸிலேருந்து அவங்க சீனியரை பிடிச்சி ஜட்ஜ் ஆகுறாங்க. மேலே ஏறி உருந்த உடனே இந்த நாட்டு மக்கள் நிலையை தெரியாமல் எதை எடுத்தாலும் அரசியல்வாதிகள் மீது குற்றச்சாட்டமும், காலையில் ஒரு ஆர்டர் மாலையில் ஒரு ஆர்டர், இது போன்ற நிலை தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பொதுமக்களே முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு மற்ற மாநிலங்களுக்கு பேரிடர் நிதியை அறிவிக்கும் என்றும் தளவாய் சுந்தரம் நம்பிக்கை தெரிவித்தார். கோப்ரா போஸ்ட் புலனாய்வு ஊடகத்தின் குற்றச்சாட்டால் DHFL எனப்படும் திவான் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. DHFL எனப்படும் திவான் ஹவுசிங் பைனான்ஸ் நிறுவனம் சுமார் 31,000 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக புலனாய்வு ஊடகமான கோப்ரா போஸ்ட் செய்தி வெளியிட்டது. DHFL நிறுவனம் போலியாக பல நிறுவனங்களை உருவாக்கி 31,000 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது நாட்டின் மிகப்பெரிய நிதி மோசடி என்று கோப்ரா போஸ்ட் குற்றம் சாட்டியது. மொத்தம் அடையாளம் காணப்பட்ட 45 போலி நிறுவனங்களில் 34 போலி நிறுவனங்கள் DHFL நிறுவனர்களுக்கு சொந்தமானது என்று கூறியுள்ளது. மோசடி பணத்தை பயன்படுத்தி பல நாடுகளில் 4,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட் அணியை ஏலத்தில் எடுத்ததாகவும் கோப்ரா போஸ்ட் தெரிவித்தது. இத்தகைய முறைகேடுகளுக்காக பாஜகவுக்கு அந்த நிறுவனம் சுமார் 20 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளதாகவும் கூறியது. கோப்ரா போஸ்ட் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை DHFL நிறுவன கபில் வாதவான் முழுமையாக மறுத்துள்ளார்.
தங்கள் நிறுவனத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு உட்பட்டே மேற்கொள்ளப்படுவதாகவும் கோப்ரா போஸ்ட் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எந்த போலி நிறுவனத்திற்கும் தாங்கள் கடன் வழங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கோப்ரா போஸ்ட் முன்வைத்த குற்றச்சாட்டுகளால் DHFL நிறுவனத்தின் பங்குகளின் விலை 2 நாட்களாக கடுமையான சரிவை சந்தித்து வருகிறது. பிற்பகலில் மேலும் 5.36 விழுக்காடு சரிந்து ஒரு பங்கின் விலை ₹160.60 இருந்தது. கடந்த 28ஆம் தேதி DHFL பங்கின் விலை ₹200 இருந்த நிலையில் 2 நாட்களில் ₹40 வரை சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்க வீழ்ச்சியாக கருதப்படுகிறது. தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு மாதத்தில் ஒரு சவரன் தங்கம் ₹1112 அதிகரித்து ₹25,300 நெருங்கி வருகிறது. சர்வதேச அளவில் தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரித்து வருவதால் அதன் விலை நாளுக்கு நாள் உச்சத்தை நோக்கி பயணிக்கிறது. இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ₹128 அதிகரித்து ₹25,288 விற்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை ₹24,000 இருந்த ஒரு சவரன் தங்கத்தின் விலை அடுத்த நாட்களில் தொடர்ந்து உயர்ந்து ₹25,000 தாண்டியது. சரியாக ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு ₹1,112 அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் இதே 30ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தின் விலை ₹3,022 இருந்தது. அதாவது ஒரு சவரன் தங்கம் ₹24,176. பின்னர் நாள்தோறும் படிப்படியாக அதிகரித்து கடந்த 10 நாட்களுக்கு முன்பு, அதாவது கடந்த 20ஆம் தேதி 1 கிராம் ₹3,091 சவரனுக்கு ₹24,728 இருந்தது. தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கம் இன்று 1 கிராம் ₹3,161 ஒரு சவரன் ₹25,288 விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச அளவில் இந்திய ரூபாயின் மதிப்பு நிலையாக உள்ள போதிலும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை உயர்வே இந்தியாவிலும் தங்கத்தின் விலை அதிகரிக்க காரணம் என பொருளாதார நிபுணர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நம்மளுடைய ரூபாய் உடைய வளர்ச்சியோ வீழ்ச்சியோ அதுதான் முக்கியமான காரணியாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரூபாய் ஒரு ஸ்டேபிளாக இருக்குது. டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ ஆயில் ப்ரைஸஸும் குறைந்து கொண்டிருக்கு. அதனால் ஒரு நல்ல வளர்ச்சியில் தான் இருக்குது. பட் இப்போ ஏறக்கூடிய தங்கம் விலையோட முக்கியமான காரணம் சர்வதேச சந்தையில் தங்க விலை ஏறுவதற்கான காரணமாகத்தான் இது பார்க்கப்படும். 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை நேற்றைய விலையிலிருந்து 1 கிராமுக்கு ₹16 அதிகரித்து ₹3,308 உள்ளது. 8 கிராம் சுத்த தங்கத்தின் விலை ₹26,464 உள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதை அருகே ஆந்திராவைச் சேர்ந்த நிர்வாண சாமியார் யாகம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அக்கம் பக்கத்தினரின் புகாரின் பேரில் காவல்துறையினர் யாகத்தை தடுத்து நிறுத்தினர். திருவண்ணாமலையில் நிர்வாண சாமியார் யாகம் வளர்ப்பதாக தகவல்கள் வெளியானதும் அங்கு சென்ற போலீசார் அவரை கைது செய்ய முனைந்தனர். அப்போது நடந்த வாக்குவாதம் தான் இது. யார் இந்த சாமியார்? என்ன யாகம் செய்தார்? ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர் சூரிய பிரகாசநந்தர். அவதூத சம்பிரதாயம் எனப்படும் நிர்வாண சாமியார் மரபைச் சேர்ந்தவர் இவர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள 10 லிங்கங்களின் சன்னதிகளிலும் ஒரு சன்னதியில் தலா 6 நாட்கள் வீதம் யாகம் நடத்த திட்டமிட்டிருந்தார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இதற்கான ஏற்பாடுகள் நடந்தபோது நிர்வாண சாமியார் யாகம் செய்கிறார் என தகவல்கள் பரவியதால் திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதியாக இருந்த புகழேந்தி அங்கு சென்று ஆய்வு செய்தார். அதனை அடுத்து போலீசார் யாகத்தை தடுத்து நிறுத்தினர். இந்த நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆனாமணக்குள விநாயகர் கோயில் தெருவில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சொந்தமான விடுதியில் சாமியாரும் அவரது ஆந்திர மாநிலத்து சீடர்களும் தங்கியுள்ளனர். விடுதியில் இருந்து சிறிது தூரத்தில் உள்ள ஓரிடத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் சாமியார் பாசுபத சோமருத்ர யாகம் நடத்தி வந்தார். நிர்வாண சாமியார் யாகம் நடத்துகிறார் என இந்த முறையும் தகவல்கள் பரவியதை அடுத்து
கோட்டாட்சியரும் தாசில்தாரும் நேரில் சென்று யாகத்தை தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து சாமியார் தங்கும் விடுதியின் 5வது மாடிக்கு சென்று விட்டார். காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்ற போது சீடர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து இந்து அமைப்பினர் அங்கு வந்து சாமியாரை அவரது காரில் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். இனி திருவண்ணாமலையில் யாகம் நடத்த மாட்டோம் என சாமியார் எழுதி கொடுத்ததை அடுத்து அவர் திருவண்ணாமலையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்.